வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் அஷ்டலட்சுமி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் கடந்த நிதியாண்டில் 869 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் வளர்ச்சிப் பணிகள் கூடுதல் உத்வேகத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா கடலோரப் பகுதியில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரன் இடையிலான 9வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பல்வேறு அம்சங்களை எடுத்துரைக்கும் வகையிலான அஷ்டலட்சுமி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கலாச்சார திருவிழாவில் வடகிழக்கு மாநிலங்களின் பாரம்பரிய கலைகள், கைவினைப் பொருட்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட உள்ளன. அத்துடன் வேளாண் மற்றும் சுற்றுலாத் துறைகளில் அம்மாநிலங்களில் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன. முதலீட்டாளர்கள் சந்திப்பு, விற்பனையாளர்கள், கொள்முதல் செய்பவர்கள் இடையேயான சந்திப்பு போன்றவைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த பிரபல கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகளும் உணவு வகைகளும் இந்த திருவிழாவில் இடம்பெறவுள்ளன. வழக்குகள் தேவையற்ற காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் புதிய நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். நீதிமன்றங்கள் தண்டனை அளிப்பதற்கு முக்கியத்துவம் தராமல் நீதி வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். உரிய நேரத்தில் நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும், இல்லையெனில் அது மறுக்கப்பட்டதற்கு சமம் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புகளை மாநில மொழிகளில் வழங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சாதாரண மக்கள் நீதிமன்றங்களை அச்சமின்றி தொடர்பு கொள்ளும் வகையில் அதற்கேற்ற சூழல் இருப்பது அவசியம் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். நாட்டில் கடந்த நிதியாண்டில் 36,503 கிலோமீட்டர் தொலைவிலான தேசிய நெடுஞ்சாலைகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இப்பணிகளுக்காக 6,523 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் மட்டும் 869 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு நிதின் கட்கரி கூறினார். அரசியல் சாசன சிற்பி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னாருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் அன்னாரது உருவப்படத்திற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். அங்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா வினாடி வினா போட்டியில் பங்கேற்பதற்கான காலக்கெடு இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இளைஞர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இளையோர் அனைவரும் இந்த வினாடி வினா போட்டிகளில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். 15 வயது முதல் 29 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வினாடி வினா போட்டியில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 கட்டங்களாக நடைபெறும் இப்போட்டியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஜனவரி மாதம் புதுதில்லியில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். மை பாரத் இணையதளம் மூலம் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சர்வதேச திரைப்பட விழா, ஆவண மற்றும் குறும்பட திருவிழா இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 35 குறும்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள இந்த விழாவை இந்திய ஆவணப்பட தயாரிப்பாளர் திரு ஆனந்த் பட்வர்த்தன் தொடங்கி வைக்கிறார். இன்று 10 திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளன. இந்த விழாவிற்கு மின்னணு ஊடக மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
மகாராஷ்டிராவில் வளர்ச்சிப் பணிகள் கூடுதல் உத்வேகத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிலையான அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தொடர் நாளை முதல் 3 நாட்களுக்கு நடைபெறும் என்று அவர் கூறினார். புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பார்கள் என்றும் ஆளுநர் உரைக்குப் பிறகு சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த சிறு வணிகர்களுக்கு சிறப்பு வணிக கடன் திட்டத்திற்கான முகாம் இன்று தொடங்கி வரும் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். இதில் தகுதியானவர்களுக்கு குறைந்த வட்டியில் 10,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை சிறு வணிகக் கடன் வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா கடலோரப் பகுதியில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7ஆக பதிவாகியுள்ளது. ஃபெர்ன்டேல் நகரத்திலிருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து வடக்கு கலிபோர்னியா மற்றும் தெற்கு ஓரேகான் பகுதியில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்பு அது திரும்பப் பெறப்பட்டது. இந்த நிலநடுக்கம் காரணமாக வடக்கு கலிபோர்னியாவில் மின்தடை ஏற்பட்டு 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. காங்கோ நாட்டில் பரவியுள்ள மர்ம நோய் காரணமாக 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் குவாங்கோ மாகாணத்தின் பான்ஸி பகுதியில் இந்த நோய் பரவியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்து 382 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃப்ளூ காய்ச்சலை போன்ற அறிகுறிகள் தென்படுவதாக காங்கோ நாட்டு சுகாதார அமைச்சர் திரு ரோஜர் காம்பா தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டின் முதல் 4 மாதங்களுக்கு 1400 பில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பொது செலவின நிதி ஒதுக்கீடு தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்திற்காக 220 பில்லியன் இலங்கை ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு 186 பில்லியன் ரூபாயும், சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகத்திற்கு 162 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முழு பட்ஜெட் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், சீனாவின் டிங் லிரென் இடையிலான 9வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் 14 சுற்றுகளை கொண்ட இப்போட்டியில் தற்போது இருவரும் தலா 4.5 புள்ளிகளை பெற்றுள்ளனர். 19 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 10:30க்கு தொடங்குகிறது. இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலேடில் இன்று தொடங்குகிறது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி காலை மணி 9:30க்கு தொடங்குகிறது. இந்தூரில் நடைபெற்ற சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 94 ரன் வித்தியாசத்தில் உத்தராகண்ட் அணியை வென்றது. குவஹாத்தி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிகரன் அம்சகருணன், ரூபன் குமார் ரத்ன சபாபதி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் பிரியா கோன்ஜிங்பாம், ஸ்ருதி மிஸ்ரா இணையும், தனிஷா கிறிஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் அஷிதா சூர்யா, அம்ருதா பிரமுதேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலக பளுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டி பஹ்ரைனின் மனாமா நகரில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி, டிட்டிமோனி சோனோவால் ஆகியோர் பங்கேற்கின்றனர். தேசிய சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா, மும்பை அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் அஷ்டலட்சுமி திருவிழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் கடந்த நிதியாண்டில் 869 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் வளர்ச்சிப் பணிகள் கூடுதல் உத்வேகத்துடன் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வடக்கு கலிபோர்னியா கடலோரப் பகுதியில் நள்ளிரவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரன் இடையிலான 9வது சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.